ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. யானைகளின் மீது ஏறி குந்தவையும் வானதியும் மாளிகையின் உள்ளே இருந்து வெளிவந்து அவர்கள் படைவீடுகளை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தார்கள். அங்கே அதன் நடுவே இருந்த ஆதுர சாலையை நோக்கி யானை பூமி அதிரும்படி நடந்து சென்றது. வீடுகளின் திண்ணைச் சுவர்களிலே காவிக் கட்டிகளினால் விதவிதமான சித்திரக் காட்சிகள் வரையப்பட்டிருந்தன. பெரும்பாலும் அவை முருகப்பெருமானுடைய லீலைகளையும் சோழ மன்னர்களின் வாழ்க்கை வரலாறுகளையும் சித்தரித்தன. அவற்றில் யுத்த காட்சிகளே அதிகமாயிருந்தன. முருகப்பெருமான் சூரபதுமாசுரனுடைய தலைகளை முளைக்க முளைக்க வெட்டித் தள்ளிய காட்சியும், துர்கா பரமேஸ்வரி மகிஷாசுரனை வதம் செய்த காட்சியும் மிக பயங்கரமாக எழுதப்பட்டிருந்தன. தெள்ளாறு, தஞ்சை, குடமூக்கு, அரிசிலாறு, திருப்புறம்பயம், வெள்ளூர், தக்கோலம், சேவூர் முதலிய போர்க்களங்களில் சோழ நாட்டு வீரர்கள் நிகழ்த்திய அற்புத பராக்கிரமச் செயல்கள் திண்ணைச் சுவர்களில் தத்ரூபமாக காட்சியளித்தன. இந்த படைவீட்டு வீதிகளில் இளவரசிகள் ஏறியிருந்த யானை வந்ததும் ஒரே அல்லோல கல்லோலமாயிற்று. சேவல்கள் இறகுகளை சடச்சடவென்று அடித்து கொண்டு பறந்து கூரை மீது உட்கார்ந்து கூவின. பிள்ளைகள் ஒருவரையொருவர் கூச்சலிட்டு அழைத்து கொண்டு ஓடினார்கள். அவரவர்களின் வீட்டுக் கதவுகளை தட்டி உள்ளே இருந்தவர்களுக்கு செய்தி அறிவித்தார்கள். படைவீட்டு வீதிகள் வழியாக யானை சென்றபோது வீட்டு வாசல் தோறும் பெண்கள், குழந்தைகள், முதியோர்கள் இவர்களெல்லாம் நின்று இளைய பிராட்டி குந்தவை தேவி வாழ்க, சுந்தரச் சோழரின் செல்வத் திருமகள் வாழ்க என்று வாழ்த்தி மகிழ்ந்தார்கள். அவர்களில் சிலர் யானையை தொடர்ந்து செல்லவும் ஆரம்பித்தார்கள். வரவர இந்த கூட்டம் அதிகமாகி வந்தது. பலவித வாழ்த்தொலிகள் மூலமாக தங்கள் மகிழ்ச்சியை அவர்கள் வெளியிட்டு கொண்டு வந்தார்கள். அந்த படைவீடுகளில் இலங்கைக்கு போர் புரியச் சென்றிருந்த வீரர்களின் பெண்டு பிள்ளைகளும் பெற்றோர்களும் அந்த சமயம் வசித்து வந்தார்கள் என்பதை முன்னமே குறிப்பிட்டிருக்கிறோம். அவர்களுடைய நலத்துக்காக ஒரு மருத்துவச் சாலையை குந்தவை தன் சொந்த நில மானியங்களின் வருமானத்தை கொண்டு ஸ்தாபித்திருந்தாள். சோழ குலத்தாரிடம் தம் முன்னோர்களை போற்றும் வழக்கம் சிறப்பாக இருந்து வந்தது. குந்தவையின் மூதாதைகளில் அவளுடைய பாட்டனாரின் தந்தையான முதற் பராந்தக சக்கரவர்த்தி மிக பிரசித்தி பெற்றவர். அவருடைய பெயர் விளங்கும்படி குந்தவை தேவி இந்த பராந்தகர் ஆதுர சாலையை ஸ்தாபித்து நடத்தி வந்தாள். அடிக்கடி அந்த வைத்தியசாலைக்கு வரும் வியாஜத்தை வைத்துக்கொண்டு போர் வீரர்களின் குடும்பத்தாருடைய க்ஷேமலாபங்களை பற்றி அவள் விசாரிப்பது வழக்கம். ஆதுர சாலைக்கு அருகில் வந்து சேர்ந்ததும் யானை நின்றது. முன்னங்கால்களை முதலில் மடித்து பிறகு பின்னங்கால்களை மடித்து அது தரையில் படுத்து கொண்டது. பெண்ணரசிகள் இருவரும் யானை மேலிருந்து பூமியில் இறங்கினார்கள். யானை சிறிது நகர்ந்து அப்பால் சென்றதும் ஜனக்கூட்டம், முக்கியமாக பெண்கள், குழந்தைகளின் கூட்டம் தேவிமார்களை நெருங்கி சூழ்ந்து கொண்டது. ஆதுர சாலை உங்களுக்கெல்லாம் உபயோகமாக இருக்கிறதல்லவா? வைத்தியர்கள் தினந்தோறும் வந்து தேவையானவர்களுக்கு மருந்து கொடுத்து வருகிறார்கள் அல்லவா என்று இளவரசி கேட்டாள். ஆம் தாயே, ஆம் என்று பல குரல்கள் மறுமொழி கூறின. 3 மாத இருமலினால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன். ஒரு வாரம் வைத்தியரிடம் மருந்து வாங்கி சாப்பிட்டதில் குணமாகிவிட்டது என்றாள் ஒரு பெண்மணி. அம்மா, என் மகன் மரத்தின் மேல் ஏறி விழுந்து காலை ஒடித்து கொண்டான். வைத்தியர் கட்டுப்போட்டு விட்டு 15 நாள் மருந்து கொடுத்தார். சுகமாகிவிட்டது. இப்போது துள்ளி ஓடி விளையாடுகிறான். மறுபடி மரத்தின் மேல் ஏறவும் ஆரம்பித்து விட்டான் என்றாள் இன்னொரு ஸ்திரீ. என் தாயாருக்கு கொஞ்ச காலமாக கண் மங்கலடைந்து வந்தது. 1 மாதம் இந்த ஆதுர சாலைக்கு வந்து மருந்து போட்டு கொண்டு வந்தாள். இப்போது கண் அவளுக்கு நன்றாக தெரிகிறது என்றாள் இளம்பெண் ஒருத்தி. பார்த்தாயா வானதி, நம் தமிழகத்தில் வாழ்ந்த முன்னோர்கள் எப்பேற்பட்டவர்கள்! இன்ன வியாதியை இன்ன மூலிகையினால் தீர்க்கலாம் என்று அவர்கள் எப்படித்தான் கண்டுபிடித்தார்களோ தெரியவில்லை என்றாள் குந்தவை பிராட்டி. ஞானக்கண் கொண்டு பார்த்துத்தான் அவர்கள் இவ்வளவு அதிசயமான மருந்துகளை கண்டுபிடித்திருக்க வேண்டும். வேறு எப்படி முடியும் என்றாள் வானதி. எவ்வளவோ அதிசயமான மருந்துகளை அவர்கள் கண்டுபிடித்திருப்பது உண்மைதான்.
ஆனால் உன்னைப் போல் மனோவியாதியினால் வருந்துகின்றவர்களுக்கு மருந்து ஒன்றும் கண்டுபிடிக்கவில்லையே, என்ன செய்வது? அக்கா, எனக்கு ஒரு மனோவியாதியும் இல்லை. கருணை கூர்ந்து இவ்விதம் அடிக்கடி சொல்லாதிருங்கள். என் தோழிகள் ஓயாது என்னை பரிகாசித்து என் பிராணனை வாங்குகிறார்கள். நன்றாக வேண்டுமடி உனக்கு. உலகத்தில் ஒரு கவலையும் இல்லாமல் வாழ்ந்து வந்த என் தம்பியின் மனம் பேதலிக்கும்படி செய்து விட்டாயல்லவா? ஒவ்வொரு தடவையும் இலங்கையிலிருந்து ஆள் வரும்போதெல்லாம் உன் உடம்பு எப்படி இருக்கிறது என்று கேட்டு அனுப்புகிறானே என்றாள் இளைய பிராட்டி. இதற்குள் வைத்தியருக்கு வழிவிடுங்கள், வைத்தியருக்கு வழிவிடுங்கள் என்ற கோஷம் கேட்டது. அங்கே சூழ்ந்து நின்றவர்களை காவலர்கள் விலக்கினார்கள். ஆதுரசாலையின் வயது முதிர்ந்த தலைமை வைத்தியர் வந்து இளவரசிகளை வரவேற்று உபசரித்தார். வைத்தியரே, கோடிக்கரை பக்கத்து காடுகளில் சில உயர்ந்த மூலிகைகள் இருக்கின்றனவென்று சொன்னீர் அல்லவா? அங்கே போய் வருவதற்காக ஒரு வாலிப வீரரை அனுப்பினேனே, அவர் வந்தாரா என்று குந்தவை கேட்டாள். ஆம் தாயே, அந்த சூட்டிகையான இளம் பிள்ளை வந்தான். ஈசான சிவபட்டர் அழைத்து கொண்டு வந்தார். அவனுடன் என் மகன் ஒருவனை அனுப்பி வைக்கிறேன். என் மகன் கோடிக்கரையிலிருந்து திரும்பி வந்து விடுவான். தாங்கள் அனுப்பிய வீரன் இலங்கை தீவுக்கும் போய் வருவதாக சொல்லுகிறான். இலங்கையிலிருந்து கூடவா மூலிகை கொண்டு வர வேண்டும் என்று வானதி கேட்டாள். ஆம் தாயே, லக்ஷ்மணருடைய உயிரை காப்பாற்றுவதற்காக அனுமார் சஞ்சீவி பர்வதம் கொண்டு வந்த போது கோடிக்கரை வழியாகத்தான் கடலை தாண்டினாராம். அப்போது சஞ்சீவி மலையிலிருந்து சில மூலிகைகள் கோடிக்கரை காட்டில் விழுந்தபடியால் தான் அங்கே இன்றைக்கும் நல்ல மூலிகைகள் கிடைக்கின்றன. இலங்கையில் சஞ்சீவி பர்வதமே இருந்தபடியால் அங்கே இன்னும் அபூர்வமான மூலிகைகள் கிடைக்கும் அல்லவா? நாம் எதிர்பார்க்கும் மூலிகைகள் மட்டும் கிடைத்துவிட்டால் சக்கரவர்த்தியின் நோயை நானே கட்டாயம் குணப்படுத்தி விடுவேன். கடவுள் கிருபையினால் அப்படியே ஆகட்டும். இப்போது அந்த வாலிபர்கள் இருவரும் எங்கே? உள்ளே இருக்கிறார்கள் அம்மா. பிரயாணத்துக்கு ஆயத்தமாக தங்களிடம் விடை பெற்று கொண்டு புறப்பட காத்திருக்கிறார்கள். தலைமை மருத்துவர் அழைத்துச் செல்ல இளவரசிகள் இருவரும் ஆதுரசாலைக்குள் சென்றார்கள். அங்கே தாழ்வாரங்களில் மருந்து வாங்கிக் கொண்டு வந்தவர்களையும் மருந்துக்காக காத்திருப்பவர்களையும் பார்த்து கொண்டு நடந்தார்கள். அவர்கள் அனைவரையும் குந்தவை பிராட்டியை பார்த்ததும் அகமும் முகமும் மலர்ந்து இவ்வளவு நல்ல மருத்துவ சாலையை தங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்ததற்காக இளவரசியை வாழ்த்தினார்கள். தலைமை மருத்துவரின் அறையில் இருவரும் காத்திருந்தார்கள். அவர்களில் நம் வந்தியத்தேவன் புதிய முறையில் உடை அணிந்திருந்ததை பார்த்து இளைய பிராட்டி புன்னகை பூத்தாள். வானதிக்கும் அந்த வீரனை ஒருவாறு அடையாளம் தெரிந்துவிட்டது. குந்தவையின் காதோடு, அக்கா, குழந்தை ஜோதிடரின் வீட்டில் பார்த்தவர் மாதிரி இருக்கிறது என்றாள். அவர் மாதிரிதான் எனக்கும் தோன்றுகிறது. ஜோதிடரை பார்த்த பிறகு வைத்தியரிடம் வந்திருக்கிறார். உன் மாதிரியே இவருக்கும் ஏதாவது சித்தக்கோளாறு போல இருக்கிறது என்று சொல்லிவிட்டு வந்தியத்தேவனை பார்த்து, ஏன் ஐயா, சக்கரவர்த்தியின் உடல் நலத்துக்காக மூலிகை கொண்டு வருவதற்கு இலங்கைக்கு போக ஒப்புக்கொண்டவர் நீர்தானா என்று கேட்டாள். வந்தியத்தேவனுடைய கண்களும் கண்ணிமைகளும் வேறு ஏதோ ரகசிய பாஷையில் பேசின. அவன் வாயினால், ஆம் இளவரசி, நான் தான் இலங்கைக்கு போகிறேன். ஒருவேளை அங்கு இளவரசரை பார்த்தாலும் பார்ப்பேன். அவருக்கு ஏதாவது செய்தி சொல்ல வேண்டுமா என்று கேட்டான். பார்த்தால் அவசியம் இந்த செய்தியை சொல்லுவீர். கொடும்பாளூர் இளவரசி வானதிக்கு உடம்பு சரியாகவே இல்லை. அடிக்கடி நினைவு இழந்து மூர்ச்சை போட்டு விடுகிறாள். இளவரசியை சுய பிரக்ஞையோடு பார்க்க வேண்டுமானால் உடனே புறப்பட்டு வர வேண்டும் என்பதாக தெரிவிக்க வேண்டும் என்றாள் இளைய பிராட்டி. ஆஹா, அப்படியே தெரிவிக்கிறேன் அம்மணி என்று கூறி வந்தியத்தேவன் வானதியை நோக்கினான். குந்தவையின் வார்த்தைகளை கேட்டதும் உண்டான நாணத்தினால் வானதியின் இனிய முகம் இன்னும் பன்மடங்கு அழகு பெற்று பொலிந்தது. பொங்கி வந்த நாணத்தையும் கூச்சத்தையும் சமாளித்து கொண்டு வானதி தட்டு தடுமாறி, ஐயா, அப்படி ஒன்றும் தாங்கள் சொல்லிவிட வேண்டாம். ரொம்பவும் தங்களை கேட்டுக்கொள்ளுகிறேன். கொடும்பாளூர் வானதி இளைய பிராட்டியின் போஷணையில் தினமும் 4 வேளை உண்டு உடுத்து சுகமாக இருப்பதாக தெரியப்படுத்துங்கள் என்றாள். ஓ, அப்படியே தெரிவித்து விடுகிறேன் அம்மணி என்றான் வந்தியத்தேவன். அழகாயிருக்கிறது. நான் கூறியதையும் அப்படியே தெரிவிக்கிறேன் என்றீர். இவள் சொன்னதையும் அப்படியே தெரிவிக்கிறேன் என்று ஒப்புக்கொள்ளுகிறீரே. இரண்டில் ஏதாவது ஒன்றுதானே உண்மையாக இருக்க முடியும். அதனால் என்ன அம்மணி, வாதி கூறியதையும் பிரதிவாதி சொன்னதையும் அப்படியே நான் சொல்லிவிடுகிறேன்.
எது உண்மை எது இல்லை என்பதை இளவரசரே நீதிபதியாக இருந்து கொண்டு தீர்மானித்துக் கொள்ளட்டுமே என்று சொன்னான் வந்தியத்தேவன். ஆனால் ஒருவர் சொன்னதை இன்னொருவர் சொன்னதாக மட்டும் மாற்றிச் சொல்லிவிட வேண்டாம், உமக்கு புண்ணியம் உண்டு என்றாள் வானதி. குந்தவை இந்த பேச்சை அத்துடன் நிறுத்த விரும்பி, வைத்தியரே, அரண்மனை திருமந்திர அதிகாரியிடமிருந்து இவர்களுக்கு கொடுத்து அனுப்ப ஓலை கிடைத்ததா என்று கேட்டாள். கிடைத்தது தாயே. சக்கரவர்த்திக்கு வைத்தியம் செய்வதற்காக இவர்கள் மூலிகை கொண்டு வரப்போவதால் வழியில் உள்ள அரசாங்க அதிகாரிகள் எல்லாரும் இவர்கள் கோரும் உதவி செய்ய வேண்டும் என்று பொதுவாக ஓர் ஓலையும், கோடியக்கரை கலங்கரை விளக்க காவலருக்கு தனியாக ஓர் ஓலையும் கிடைத்தன. இவர்களிடம் கொடுத்து விட்டேன் என்றார் வைத்தியர். அப்படியானால் ஏன் தாமதம்? உடனே புறப்பட வேண்டியதுதானே என்றாள் இளைய பிராட்டி குந்தவை. ஆம், புறப்பட வேண்டியதுதான் என்றான் வந்தியத்தேவன். ஆனால் உடனே புறப்பட்டு விடும் காரியம் அவ்வளவு சுலபமாக இல்லை. இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். சான்றோர் அறிவுறுத்தியிருக்கும் 32 அறச்செயல்கள்ல ஒண்ணு ஆதுலர்க்குச் சாலை. ஆதுலன் நோயாளி, வறியவன், இவங்களுக்கு தேவையான மருத்துவ வசதிகளோட உண்டியும் உறைவிடமும் தருவதற்காக அமைக்கப்பட்ட அறச்சாலை. பழையாறை பெருநகர்ல போர் வீரர்கள் குடியிருப்பு பகுதிகள், ஆரியப்படை வீடு, புதுப்படை வீடு, மணப்படை வீடு, பம்பைப்படை வீடு, இந்த 4ஐயும் வீரப்புரிகள்னு வர்ணிக்கிறார் கல்கி. இவற்றுக்கு நடுவுல இருந்த பராந்தக சோழர் ஆதுர சாலைக்கு யானை மேலே ஏறி போய்கிட்டு இருக்காங்க குந்தவையும் வானதியும். படை வீடுகள் இருந்த வீதிகளின் தோற்றமே போர் பயிற்சிக்கான திடல்களை போல இருக்கிறத பார்த்தோம். இந்த வர்ணனையில கதாசிரியர் நுட்பமான கருத்தை உள்ளுரையாக வச்சிருக்கார். நாடுகளுக்கு இடையே போர், இதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஆனா போர் முடிஞ்ச பரும் அதன் விளைவு எத்துணை கொடூரமானதுங்கிறத காலங்காலமா பார்த்துக்கிட்டு வருது உலகம். நோய், வறுமை, பஞ்சம், பற்றாக்குறை, இதெல்லாம் ஒருத்தருடைய பெருமையை காப்பாத்துறதா நினைச்சு போருங்கிற பேர்ல பலர் உயிரிழப்பதால வருது. அரசன் மக்களை காப்பாற்றினா அவனை அறம் காப்பாற்றும். இதை உணர்ந்து ஆண்ட மன்னர்கள்தான் வரலாற்றுல நிரந்தரமான இடம் பெற்றிருக்காங்க. குந்தவை தனது பாட்டனாரின் தந்தை பராந்தகர் பேர் விளங்குற மாதிரி ஆதுர சோலையை நிறுவி நடத்தி வந்த பாங்கு மெய்சிலிருக்கச் செய்து. நல்லது. வானதியை பத்தி அருள்மொழிவர்மரிடம் ஒரு செய்தியை தெரிவிக்கும்படி வந்தியத்தேவனிடம் சொல்றா குந்தவை. அப்படியே தெரிவிப்பதாக சொல்றான் அவன். வானதி அதை மறுத்து வேறொரு செய்தியை சொல்ல அதுக்கும் அப்படியே தெரிவிப்பதாக சொல்லிடுறான். பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.